இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உலகமதி ஹில்ஸ் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோலார் டிஸ்ட்ரிக்டில் கேஜிஎஃப் தாலுக்கில் தான் வந்துருக்குது. ஸோ வந்து இங்கே தான் வந்து எங்களோட ஹோம் டவுன். ஸோ வந்து நாங்களே வந்து ரொம்ப நாளாக கழிச்சு வந்ததுனால எங்களுக்கே வழி தெரியல. சில பல இடத்துக்கெல்லாம் நாங்கள் மாறி போயிட்டு கடைசியாக இந்த பக்கம் வந்திருக்கோம். ஸோ எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வண்டி போகிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் வந்து நாங்கள் எங்கே கிரவுண்டுக்குள்ளே போகிற மாதிரி போயிருக்கிறோம். இங்கே பாருங்க, இங்கே ஏதோ ஒரு மண்ணெல்லாம் தோண்டி கிரிக்கெட் ஆடலாம் இங்கே யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம போவோம். இங்கே வந்து ஒரு வழி பாதை வந்து நல்லாயிருக்கும். 2 பக்கமும் மரங்க அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். இது ஐயோ சரிடா சரி இப்போ இப்போ வந்து அவனே போட்டோம். நம்ம இறங்கி அது தாண்டி போகலாம். போ இதை பார்த்தீங்களா? சரி வெயிட் போட்டாக்கா அதை விழுந்துருவேன். ஸ்லோவா ஸ்லோவா போடா, வெயிட் போடாத. இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சேரெல்லாம் அந்த சேரெல்லாம் தாண்டி வந்து யாருமே இல்லை பாத்தீங்களா. ஆனா நாம மட்டும் எக்ஸாம் வந்து நம்மளோட வண்டி கழுவுல. ஓகே, நெக்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி வரும்போது இவ்வளவு மரம் பாருங்க. நல்லா இடம் இது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன போறோம் இவ்வளோ கீழே இருந்து அப்படியே நம்ம மேலே வரைக்கும் செம்மையா போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, இங்கே ஸ்டாப் பண்றா டேய். இதுக்கு மேலாம் போக முடியாது. இங்க வண்டி பேசுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்த வழியை பாருங்களா. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க. அவ்வளோ தூரத்துல இருந்து வந்துக்கிறோம். ஒரு தத்துவம் சொல்லு, வாழ்க்கையிலும் இப்படிதான் வழி. வாழ்க்கையில வந்து அப்படின்னு சொல்லு. கரடு முரடான பாதைகள்லாம் நமக்கு வாழ்க்கையில வரும். ஆனா அந்த ரிஸ்க் எடுத்து நம்ம அந்த பாதையில வந்துட்டோம்னு வச்சுக்கேன். ஹேண்ட்லக் போடுப்பா. போட்டேன். என்கிட்ட இருக்கிறது ஒரே வண்டி. பாத்தீங்களா, வந்து வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம வந்துட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம டெஸ்டினேஷனுக்கு அழகா ஈஸியா போயிடுவோம். ஏன்னு சொன்னீங்களா, டெஸ்டினேஷன் வந்து கஷ்டமா இருக்காது, பாதை தான் கஷ்டமா இருக்கும். வெரி ஓல்டு. இது வந்து இந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு போகிறவங்கலாம் வந்து என்ன சொல்கிறது, சர்ச் மெம்பர்ஸாக வந்து இங்கே வந்து ப்ரேயர் பண்ண போகிறவங்க. இன்ஃபேக்ட் நானே கூட ஒரு வாட்டி வந்திருக்கோம். அண்ட் ஆல்சோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் ராடி என்ன சொல்கிறது, ஒரு நாள் டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக சில பேர் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து வருவாங்க இங்கே. அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லா என்ன சொல்கிறது க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அவங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி 1 டே ஃபுல் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்து அவங்க இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஃபன் தானே. நாம் கூட நம்ம சின்ன வயசில் வந்து என்ன சொல்கிறது கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா எனக்கு தெரியல. அந்த கூட்டாஞ்சோறில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, வீட்டாண்ட இருக்கிற சின்ன பசங்கள்லாம் சில என்ன சொல்கிறது அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டெல்லாம் போட்டு ஃபன்னாக இருக்கும்ல. கொஞ்சமாக செஞ்சாலுமே கூட வந்து எல்லாரும் சேர்ந்து செய்வோம். அது வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும்ல. அது மாதிரி தான் வந்து அது மாதிரியான ஒரு பிளேஸ் தான். ஸோ வந்து ரொம்ப வந்து நடக்கவும் தேவையில்லை, எப்படி சொல்கிறது. பட் ஆனால் மேலே இருக்கிற வியூ வந்து ஒரு சூப்பரான வியூ. இங்கடா காணாம போயிட்டான் பின்னாடி வந்தவன். ஸோ வந்து என்ன சொல்கிறது, இங்கே வந்து யார் வேணால் ஏறின்னு போகலாம். வந்து என்ன சொல்கிறது, நம்ம போன ஒரு ட்ரெக்கிங் பிளேஸ் சந்தரகங்கை பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து எப்படி சொல்கிறது,
ஒரு ஹைவேல ரோடு எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்லாண்டாக. இந்த மலை மேலெல்லாம் போயிருக்கீங்களா, பஸ்ஸு இல்லை வண்டியில் போயிருக்கீங்களா, இந்த மலை மேலே வந்து என்ன சொல்கிறது, வண்டி கீழே இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து கொஞ்சம் அவங்க என்ன சொல்கிறது, சைஸில் ஓவர் சைஸாக இருந்தாங்கன்னா ஐயோ அது வந்து என்னடா இது ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது டேய். கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. மற்றபடி இங்கே வரலாம். இப்போ நம்ம வந்து 2 பேர் வர்றதுனால வந்து இப்படி இருக்குது. அதுவே வந்து உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலியோ, பிரதர்ஸ், கசின்ஸ் யார் கூட வந்து இந்த மாதிரி வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பாருங்கள், ஐயோ இது அவ்வளோ ரொம்ப பெரிய ஹில்ஸ் எல்லாம் இல்லைங்க. கிறிஸ்மஸ் டைம் வேறு. ஸோ இந்த பில்லுங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இதில் தான் வந்து இந்த டென்ட்டுன்றது பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வருவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக நம்ம கேட்டோம். இதில் தான். வாவ். பட் ஆனால் அந்த வியூ பாருங்கள், இங்கேருந்து வந்து ஃபுல்லாக மரங்களாக இருக்குது. பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வியூ. ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஓகே, ஒரு நல்ல வியூ தான்ல. இந்த பிளேஸ்க்கெல்லாம் எதுக்கு நான் வந்துக்கிறேன்னு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நான் இருக்கிற ஊரில் என்னென்ன பிளேஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கோல். ஆல்மோஸ்ட் வந்து கோலார் டிஸ்ட்ரிக்டில் எல்லா பிளேஸையும் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்களா, பிளேசஸ் டு விசிட் இன் கோலார் டிஸ்ட்ரிக்ட்னு. ஸோ அதில் இருக்கிற வர பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். பாருங்கள், நம்ம வந்த வழி அங்கே இருக்குது பாருங்க. இதுதான் வந்து கடைசி பிளேஸ். இது வந்து ஒரு சின்ன பிளேஸாக இருந்தாலுமே இது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் கோலார். ஸோ பியூட்டிஃபுல் வியூ இதுதானா அப்படின்னு கேட்டிங்களா, இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வியூ. இதுதான் நம்ம வந்து மதியானம் டைமில் வந்துக்கிறதுனால வந்து இந்த க்ளவுட்ஸ் அது தெரியல. அப்போ கூட சூப்பராக இருக்குதுடா டே. ஆனால் வந்து மார்னிங் டைம்ஸ்லாம் நீங்கள் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், வேறு லெவலில் இருக்கும். அந்த பக்கம்லாம் போகலாம். இங்கெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் கிராஸ். நான் சொன்னேன்ல, ஸோ நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துக்குலாம் வருவாங்க. பார்த்தீங்களா, பின்னாடி வியூஸ்லாம் பாருங்கள், சக்கத்தாக இருக்குது. முன்னாடி அவ்வளோ தான். ஸோ இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாகவே நீங்கள் உலகமதி ஹில்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான வந்து இந்த இடத்த வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து உலகமதி. ஸோ இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது, நேட்டிவ் பீப்புள்ஸ்லாம் வந்து உலகமதின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதோட பேர் வந்து வலகமதி. வலகமதி அப்படின்றதுனால வந்து ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறது, மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. அதுதான் அதோட ஆக்சுவல் நேம், ஓகேங்களா. இப்போ மேலே வந்துட்டோம், பெரிய கிராஸ் கிட்ட வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா ஒரு பெரிய கிராஸு, இங்கே வந்து ஒரு பெரிய கிராஸ். அது என்ன ஏரி. வாவ் வாவ், வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ், செம்ம ஒரு வியூ. இந்த பக்கம் பாருங்க, இன்னும் ஃபுல்லாக போகுது. செம்ம ஃப்ரெண்ட்ஸ், சரியான வியூ. போன வாட்டி வந்து இவ்வளோ தூரம் வராத போயிட்டோம் மேடா டே. நம்ம பண்ணுற தப்பே அதுதான். சூப்பராகுது. வாவ், சரியான பிளேஸ் ப்ரோ. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். இங்கேருந்து பாருங்கள், யாருமே இல்லை சுற்றி. நாம் மட்டும்தான், நம்ம தான்
நம்ம தான் இப்போ நம்ம தான் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ரெண்டு பேர் தான் வந்து இங்கே பார்த்தீங்களா வந்து ஃபுல்லாக இருக்குது பாருங்க. வாவ், செம்ம பிளேஸ். கீழே அப்படியே பார்க்கும்போது தலை சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு வியூவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சித்தர் மரம் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க. நம்ம மரத்துக்கிட்ட போய் நம்ம உட்காந்து கொஞ்ச நேரம் காற்று வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்து வந்தீங்கன்னா, ஆனால் இங்கே பாருங்க பாறை வந்து ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமான இதாகுதுங்க பாருங்க. பார்த்தீங்களா, அதுக்கு தான் உஷாராக இறங்கணும். நீங்கள் என் கையில் எப்போவுமே இந்த செல்ஃபி ஸ்டிக்ன்ற வைக்கிறதுனால கஷ்டமாப்பா ஏம்மா. இந்த மாதிரி ஒரு கல் மேலே வந்து இப்போ நம்ம இறங்கிக்கிறோம். இன்னும் இறங்கலை. பார்த்தீங்களா, ஒரு நல்ல பிளேஸ் உட்காரத்துக்கு. ஐயோடா சையத், இந்த ஒரு இடத்தெல்லாம் பார்த்து, அதுவும் இந்த உட்காந்துருக்கிற இடத்த பார்க்கும்போது உனக்கு என்ன ஃபீல் ஆகுது? எனக்கு எல்லாமே மறந்து போகுது, இந்த உலகமே அவ்வளோ மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குடா. போலாடி அந்த மாதிரி இருக்குது. இந்த வியூ எப்படியே பார்த்துனே இருக்கலாம்னு இருக்குது. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுன்னு வந்து ஒரு ஃபயர் கேம்ப் போட்டுன்னு வச்சுங்க. செம்ம வியூ ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா என்ன சொல்றது, எல்லாமே எரிஞ்சிரும். அதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் போடாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. சும்மா நான் சொன்னேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இங்கே கிராஸ். நம்ம போன வாட்டி வந்தோம், ஆனால் இவ்வளோ தூரம் வரல. இந்த மேலெல்லாம் ஏறல, வெறும் அந்த பக்கம் சாப்பிட்டு அப்படியே போயிட்டோம். நம்ம வந்து மேலே ஏறும்போது தான் தெரிந்து, போன வாட்டி 5 வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் பண்ணிட்டோம் நம்ம இந்த பிளேஸை. இந்த மாதிரி வந்து ஒரு நாள் வரும்போது தான் வந்து நமக்குள்ள என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். நம்ம 2 பேர் வந்ததுக்கே இவ்வளோ ஒரு மாதிரி. இன்னும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என்ன சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல வந்து கூச்சல் போட்டு ஊன்னு கத்தும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? மனசில் இருக்கிற அப்படியே என்ன சொல்கிறது, மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய பேர் ட்ராவலர்ஸ்லாம் பாருங்களேன், எதுக்காக அவங்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள நிறைய டிப்ரெஷன், டென்ஷன், நிறைய ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி போகும்போது வந்து அவங்களே மறந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அவங்க மெச்சூர்டாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி மாறி, அவங்க என்ன மெச்சூர்டாக இருக்கிறாங்களே மறந்துட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதோட இன்டென்ஷன் தான் வந்து இந்த மாதிரி ட்ரிப்பு, இந்த மாதிரி விளாக்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ எங்களுக்குமே அவ்வளோதான். இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் போகும்போது வந்து மனசில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி நடந்து போகும்போது, இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றும் போது வந்து எல்லாமே துசாகிடுது, காணாமல் போயிடுது. என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ்? பொம்பளை சோக்கு கேட்குதா? பொம்பளை சோக்கெல்லாம் இதனால ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைஃப் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு கவிதை இல்லை, இது வந்து என் மனசில் ரொம்ப நாளாக சொல்லணும்னு ஒரு ஆசை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிங்களா, நான் வேற ஒரு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போது இந்த நிமிஷம் இந்த மாதிரி சுற்றுறது, இந்த மாதிரி புது பிளேசஸ்க்கெலாம் போய் புது பீப்புள்ஸை பார்த்து அவங்களோட கலாச்சாரம் அதெல்லாம் பார்த்துட்டு, புது லாங்குவேஜ் வேறு. கேரளாக்கெல்லாம் போகும்போது எங்களுக்கு வந்து மலையாளமே தெரியல. என்ன சொல்கிறது, என் ஃப்ரெண்டெல்லாம் அல்டிமேட்டாக பேசினான், மாரிக்குளம் எவ்வளோ உண்டு. அந்த மாதிரி வந்து புதுசாக கர்நாடகாவில் ஓகே நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் கேரளாலலாம் போகும்போது வந்து நஹி பேட்டா தான், ஒன்றுமே புரியல. ஆனாலுமே வந்து ஒரு மாதிரி அந்த சர்வைவல்ன்றது வந்து சூப்பராக இருந்துச்சு. மேனேஜெல்லாம் பண்ணி கடைசியாக அந்த ட்ரிப்பெல்லாம் முடித்து வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் அப்புறம் கேரளா பற்றி பேசினா கூட அந்த டாபிக்ஸ்லாம் வரும். அதுதான் வந்து அந்த ட்ரிப்புக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து யாரெல்லாம் பார்த்துக்கிறீங்கன்னு தெரியல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ட்ரிப்புன்றது கண்டிப்பாக பிளான் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக அதை வானா எங்கள் வீட்டில் அனுப்பல அப்படின்னு சொல்லி அந்த ஆள் நான் தான். எங்கள் கேங்கில் இவன் தான் வரவே மாட்டான். அந்த மாதிரி உங்கள் கேங்கில் யாருன்னா இருப்பாங்கோ. ஆனால் இப்போ வந்து வரான் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கூப்பிட்டாவே வந்துடுறான். ஸோ அந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, உங்கள் கேங்கில் யாருன்னா இருந்தாங்கன்னா தலைமையிலே தட்டி அவங்க வீட்டில் நீங்களே போய் கேட்டு பிளான் பண்ண ட்ரிப்பை கேன்சல் பண்ணாமல் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹையஸ்ட் பீக். இங்கேருந்து மகனுக்கு எவ்வளோ தூரம் இடம் தெரிஞ்சு பாருங்களா. நம்ம அப்போவே அங்கே போயிட்டு வந்தோம், அது மேலே. இப்போ இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் இருக்கும். சுவேல், வாழ்க்கையில் உயர்ந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை? ஆமாடா. இல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபுல்லாக காடு.
திடீர்னு திரும்பும் போது எதனா ஒரு அனிமல்ஸ் இருக்கணும், செம்மையாக இருக்கும். ஒரே ஓட்டம். எனக்கு மான் கராத்தே தெரியும், அதனால் நான் ஓடிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஒரு சீத்தாடா, நானும் ஓடிடுவேன். பாய். என்ன நான் சொல்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கம்பி கட்டுற கதையெல்லாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கான லொக்கேஷன் வந்து என்ன சொல்கிறது, கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வரவங்க இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு நாள் என்ன சொல்கிறீங்களா, பார்க்கிங் எல்லாம் இல்லை. உஷாராக வரும்போது வந்து வழி கொஞ்சம் கரடு மோடாக இருக்குது, பார்த்துருப்பீங்க வரும்போதே. அது மாதிரி உஷாராக உங்களோட வெஹிக்கிளெல்லாம் இருந்துச்சுன்னா, ஸோ வர வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் குவார்ட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸில் வந்து உங்கள் வண்டியெல்லாம் விட்டு நீங்கள் நடந்து கூட வரலாம். ஒரு வேளை நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியும் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து டைரெக்டாக ஃபுல்லாக எண்டு வரைக்குமே வண்டி எடுத்துன்னு வந்துட்டோம். அதனால் பார்த்து பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஷூ போட்டுன்னு வாங்க. ஆமாம், இந்த ட்ரெக்கிங்லாம் பண்ணும்போது வந்து செப்பல் போட்டுனது அட்வைசபிளாக இருக்காது. ஸோ ஷூவெல்லாம் போட்டுன்னு ஒரு நல்ல சேஃப்டியோடு வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.